ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம்னு பார்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். 3 முட்டை உப்பு சேர்த்து கலக்கி வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பர் பவுடர், 1 கேரட் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் முட்டைக்கோஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக நறுக்குனது, 8 பீன்ஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி தேவைப்படும். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அரிசி அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ குக்கரை மூடி 1 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இது 1 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே அதில் ரைஸ் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறணும். அப்படியே வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இப்போ சேர்க்க தேவையில்லை, கடைசியில் சேர்க்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். காய் முழுசாக வேகணும்னு இல்லை, ஹாஃப் குக் ஆனால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ காய் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு சாஸ் சொல்ல மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ ரைஸ் சேர்த்த அப்புறம் ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.